ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசகாய் லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒன்ஸ் போய் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல நம்ம சேனலோட நேமையாச்சும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே அந்த லிஸ்ட் வச்சிருக்க கூடிய இன்னொருத்தவனை பார்த்தோம் இல்லையா, அவன் தன்னுடைய அப்ரைசிங் ஸ்கில்ல வச்சுக்கிட்டு நம்ம தேர்றவங்க இங்க தானே இருக்கணும், எங்க போனான்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. இவன் கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இங்க பாருப்பா, சீக்கிரம் அவனை கண்டுபிடி, அவனை மட்டும் கொண்டுட்டா நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நீ என்னமோ அவனை தேடிக்கிட்டே இருக்கிற. அவன் கிடைச்சானா இல்லையான்ற மாதிரி கேட்கவும் கரெக்டா இவன் ஒரு பாம்பு கொத்துற மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இதை போட்டு தள்ளிட்டு, பாத்தியா அவனை கொன்றதுக்கு வேலை சின்ன சின்ன பாம்பெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இப்ப நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவீ எனக்கு தெரியாது, நான் 10 நிமிஷத்துக்குள்ள அவனை கண்டுபிடிக்கிற, இல்லனா நான் உன்னை கொண்டுடுவேன்ற மாதிரி சொல்லவும் இவன் என்னடா அது இப்படி சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி பயந்து போயிட்டு தேடினா கரெக்டா நம்ம யூஜி எங்க இருக்கிறான்றது இவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், வா அவனை போய் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய யூஜியும் இவங்க அட்டாக் பண்றதுக்காக வர போறாங்கன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய ஸ்லைம்ஸ் தான் ஆல்ரெடி காட்டுக்குள்ள அனுப்பி எப்பயும் செக் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணும்போது இவங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் இப்போ இவன் எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். அப்ப இந்த சிட்டி அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இப்ப இவன் இருந்த சிட்டில இருந்து கிளம்பிதான் ஆகணும். ஏன்னா அந்த சிட்டில இருக்கும்போது இவனுக்கு ஆபத்து வருதோ இல்லையோ இவனால அந்த சிட்டிக்கு தான் ஆபத்து வருது. அதனால இதுக்கப்புறம் நமக்கு எந்த சரி வராது, இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு சிட்டிக்கு போறதுக்காக போயிட்டு அந்த பொண்ணுட்டு கேட்கப்போ இவன் இல்ல நான் இங்க இருந்து அனுப்ப மாட்டேன், நீ ரொம்பவே பிரிஷியஸ் ஆனால் நீ இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருக்கா. ஆனா இவனோட விருப்பத்தை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா, அதனால சரி ஓகே எங்கப்பா போகணும்னு ஆசைப்படுற மாதிரி கேட்க இவன் எப்பயும் போல இல்லப்பா நீனே ஒரு இடத்த எனக்கு சஜஸ்ட் பண்ணு, அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனும் தன்னுடைய மேப்ல எல்லாம் சரி பார்த்துட்டு அப்பெல்லாம் சரி ஓகே நீ இப்ப போகலையா பாப்பா, ஏன்னா உங்ககிட்ட எக்கச்சக்கமான ஸ்லைம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைம்ஸுக்கு மாஸ்டர் ஆர்மர் அந்த இடத்துல கிரியேட் பண்றாங்க, அது அங்க ரொம்பவே ஃபேமஸ். அதுலயும் முக்கியமா கைகோஸ்ன்ற ஒருத்தவர் ரொம்பவே சூப்பரா மாஸ்டர் ஆர்மர் செய்வாரு, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ அங்க போனீங்கன்னா நான் சொன்னு போயிட்டு அவரை நீ மீட் பண்ணுப்பா, உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செஞ்சு கொடுப்பாருன்ற பேர் சொல்லவும் இவனும் சரி ஓகேப்பா நானும் என்னுடைய உல்ஃபுக்கு ஸ்லைமுக்கு ஏதாவது ஆர்மர்ஸ் வாங்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி நீ இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணியா, அதனால நான் அங்கேயே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்கிறான். ஆனா என்ன பண்றது, இப்போ இவனை போட்டு தள்ளுறதுக்காக 2 பேர் வந்துட்டாங்க இல்லையா, அதனால அவங்களை நான் இப்ப போட்டு தள்ளணும், இல்லன்னா அவங்களை நான் சமாளிக்கணும். இப்ப நான் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சடனா என்ன நினைச்சான்னு தெரியல, காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கடியில படுத்துக்கிட்டு இவங்க யாரு எப்படி பண்றாங்கன்றது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஏன்னா இப்ப லாஸ்டா அந்த வில்லேஜுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கலாம்னு பார்க்கும்போது அவங்க வேணுனே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனாலதான் எக்கச்சக்க பேர் நான் சும்மா பிடிக்கிறேன்னு போனதுக்கு இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களும் இறந்து போயிடக்கூடாது, இவங்களை பத்தி முழு டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே அமைதியா இந்த இடத்துல படுத்து கிடப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் ஒளிஞ்சு இருந்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பைபிள மட்டும் ஏய் சொல்லு, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, ஆனா போட்டு தெரியலன்ற மாதிரி கத்தியெல்லாம் எடுக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணு இங்க பேர் அமைதியாரு, இவன் யாரு எப்படிப்பட்டவன், இவன் கிட்ட எந்த மாதிரியான மேஜிக் எல்லாம் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்டாக் பண்ணணும். எடுத்தம் கவுத்தன போய் அட்டாக் பண்ண போனா நம்மளுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா ஒரு டேமர்ன்றதுனால இவன் யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அது எல்லாமே இவனுக்கு முன்னாடி தெரிய வந்துரும், அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து செயல்படணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் யூஜி அட பாவீங்களா உங்களை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுடா, உங்களை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்னு இவங்களோட டீடைல் எல்லாத்தையும் இவனுடைய அப்ரைசிங் ஸ்கில் மூலமா பார்க்க ஆரம்பிக்கவும் இவங்க 2 பேருமே ஒரு அசசின், இவங்க பணத்துக்காக வேலை செய்யறவங்கன்றது தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தையை வேற சொன்னாங்க, இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அதை பார்த்துட்டு தான் இவனை அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதனால சரி ஓகே இவங்களை எனக்கு கொல்லணும் இப்ப ஐடியா இல்ல, அதனால இவங்க முன்னாடி நான் வீக்கானவன்ற மாதிரி நடிச்சாலே போதும், இவங்க பத்தி கிளம்பி போயிடுவாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுன்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த பொண்ணு சொன்ன அந்த சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிட்டிக்கு வந்து ரீச் ஆயிட்டான். ஆனா இவன் இந்த சிட்டிக்கு வந்தது இவங்களுக்கு சந்தேகமா இருக்குது, ஏன்னா இவங்க கிட்ட ஸ்லைம் இருக்குது, உல்ஃப் இருக்குது, இதுக்கு இவன் ஆர்மர் வாங்குறதுக்கு தான் வந்துருப்பானன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா இவனு கையோடைய கடைக்கு தான் போறான். அதனால இதை பார்த்த உடனே பாத்தியா அவன் அப்பனா ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தான், அவனை நம்ம போட்டு தள்ளுன்ற மாதிரி பேசவும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யூஜி என்ன பண்றான்றது பெருசா இவங்களுக்கு தெரியல. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பைபிள் அப்ரைசிங் ஸ்கில் மூலமா பார்க்க இந்த இடத்துல நம்ம யூஜி என்ன பண்ணிட்டு இருக்கானா இங்க இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுத்து பார்க்கறான். ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் டேக பார்த்துட்டு இவ்வளவு வெளியா இது என்னால வாங்க முடியாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த கடையில வேலை செய்யறவங்க வெளில போடான்ற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டுறான். அதனால இந்த சீனை பார்த்துட்டு பாத்தியாப்பா ஒரு கஞ்ச பிஸ்னாரியா டேக்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. யூஜியோ நான் என்னத்த பண்ணுவேன்ற மாதிரி சோகத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனா தெரியாதனமா மினிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல மோதி கீழே விழவும் சாரிங்க தெரியாம டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு போறதுக்கு பதிலா வளைச்சு ஐயா மடிச்சிருக்க என்ன இது பண்ணிடாதீங்க நான் ஒரு அப்பா வச்சுன்ற மாதிரி மண்டி போட்டுலாம் மன்னிப்பு கேட்கறான். அதனால இதை பார்த்து எப்பா என்னால நம்பவே முடியலப்பா, அவன் கிட்ட பவர் இருந்ததுன்னா நேரத்துக்கு அவனை அடிச்சிருக்கணுமே, ஆனா அதை விட்டுட்டு அவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறான். ஆனா இப்ப கூட இவன் 2 காயின் தான் இருக்கு, இதை வச்சுட்டு பழமே வாங்க முடியாது. ஆனா ஒரு சின்ன பையன் அசால்ட்டா ஓடி வந்து அக்கா அந்த பழம் கொடுங்கன்ற மாதிரி வாங்கிட்டு போகப்போ இதை பார்த்துட்டு இவன் என்னடா அது இவெல்லாம் அப்படி பண்றானேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு என்னடா அவன் இப்படி நடந்துக்கிறானேன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த லிஸ்ட் படி இவன் ஒரு பெரிய ஆளு, இவங்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், இவன் எல்லாரும் ஏதோ என்ன செய்யலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்ன்ற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணி சொல்லி இருப்பானுங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா நம்ம யூஜி ஒண்ணுத்துக்கே உதவாதவன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால தான் இப்படி இருக்கானேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல
இவன் பண்றதை பார்த்துட்டு இவனுக்கு சேன் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்கிட்ட காசு இல்லன்றதுனால இவனுடைய ஸ்லைம்ஸ் யூஸ் பண்ணி தெருவுல கிடக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருப்பான். அதனால இது பார்த்ததும் அடச்சே இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ் வச்சு பெரிய பெரிய மாஷரே போட்டுதலாம். ஆனா இவன் போய் காசை கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவன் அடுத்தது எங்கடா போயிருக்கான்னு பார்த்தா பார்ல போயிட்டு குடிச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் எப்பா எனக்கு என்னமோ இவன் ஒண்ணு நம்ம தேடி வந்த ஆள் மாதிரி தெரியலப்பா, பார்த்தா புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறான், இவன் நல்லா கொள்ளு மாட்டுற மாதிரி பேசவும் இந்த பொண்ணு திரும்ப என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல இவனை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவனுடைய பவர் யூஸ் பண்ணி இது வரையும் நம்ம பார்க்கல இல்லையா, அதனால இவன் எப்படி பவர் யூஸ் பண்றான், என்ன பண்றான், ஏது பண்றான்றத பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லவும் இது எல்லாத்தையும் ஸ்லைம் மூலியமா இவனு கேட்டுட்டு ஓஹோ நீங்க அப்படி வரீங்களா, நான் இப்படி போறேன்னு இவன் டைரக்டா எங்க இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் கில்டுக்கு போயிட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு குவெஸ்ட் எடுக்கிறான். அதாவது மலையில இருக்கக்கூடிய சாதாரண காட்டு எருமை இருக்கும் இல்லையா, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குவெஸ்ட். அதனால இப்படியா இவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உல்ஃபே இங்க பார்ப்பா ஏன்பா இந்த மேல பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சாதாரண குவெஸ்ட், இதெல்லாம் நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கவும் இவன் டக்குன்னு ஓஹோ இப்படி சொல்றியா, சரி ஓகே. ஒரு டேமர் என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ டேமரா, டேமர் எப்பயுமே தன்னுடைய மாஸ்டர் வச்சு தான் சண்டை போடுவாப்ல. அப்பனா சரி நீ இது கூட இன்னைக்கு சண்டை போடுன்னு உல்ஃபே இது கூட சண்டை போட விட்டுட்டான். ஏன்னா பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனாலதான் அவங்க மினிட் ரொம்பவே வீக்கா காட்டிக்கணுன்றதுக்காக தன்னுடைய உல்ஃபை வச்சு சண்டை போட சொல்ல இதுவோ என்னப்பா இப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது என்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இதுதான் சரியான பயந்தா வழியாச்சு, அதனால நீ விட்டுடுங்க நான் இந்த ஆட்டத்துக்கு வரமாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கப்போ கரெக்டா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எருமை மாடு ஓடி வந்து ஒரு முட்டு வருது. ஆனா இது ஜஸ்ட் கீழே குனிஞ்சு ஒரு தள்ளவும் அந்த எருமை மாடு கீழே வந்து மண்ண கவி இருக்கும். இதை பார்த்த உடனே என்னது நம்மளுக்குள்ள இவ்வளவு பவரான்ற மாதிரி இதுக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆனா இதெல்லாம் விட நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த உல்ஃபை மீட் பண்ணும்போது இது ரொம்பவே ஆக்ரோஷமா இவன் அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கும். ஆனா இவன் மேஜிக்கல் நெட்டை வச்சு பிடிச்ச அடுத்த செகண்டே ஐயா என்ன விட்டுடுங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்குது. ஆனா இவனுக்கு அந்த வார்த்தை எல்லாம் கேட்கல. அதனால பீஸ்ட் டிரான்ஸ்லேஷன் போட்டு கேட்கும் போது தான் ஐயா சாசரரே நீங்க புடிச்சு போட்டு அடி அடிக்கிற அளவுக்கு பெரிய எல்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஒரு எடி குஞ்சு மாதிரி அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது பசிக்கு சும்மா வேட்டையாடலாம் இந்த பக்கம் வந்து தெரியாத உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன், அதனால ஏதோ அறியா புள்ள தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி என்ன மன்னிச்சு விட்டுருக்குன்ற மாதிரி இது கதறவும் இவனுக்கும் சரி ஓகே என்னடா இப்படி கதறது என்ன விட்டுட்டான். ஆனா அடுத்த செகண்ட் பார் நீ பாக்குறது ரொம்ப அப்பாவையா இருக்கிற, நான் வேணா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கிட்ட மாட்ட மாதிரி கேட்கும்போது ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பையில இருந்து இவனுக்கு ஒரு பெட்டு மாதிரி இது மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இசக்காய் பெல்ட்ல மாஸ்டர் மூலமா ஒரு பெல்ட் கழுத்துல போடுறாங்கன்னா கொஞ்சம் பவர் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதோட கழுத்துல நம்ம யூஜி ஒரு பெல்ட் மாட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு சில பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த விஷயம் இந்த உல்ஃபுக்கு சரியா தெரியல. அதனாலதான் நான் ரொம்பவே பலசாலியா அடிக்க இந்த எருமை மாடலாம் ஈஸி அடிக்க முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து வளைச்சு அடிச்சு இந்த எருமை மாடலாம் புடிச்சு போட்டு அடிச்சிருச்சு. ஆனா இந்த அசசன்ஸ் இதெல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ஏய் பாத்தியா அவனோட மான்ஸ்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அப்பனா இவன் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா இருப்பான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவன் அடுத்த செகண்ட் என்ன அது இப்படி நினைக்கிறாங்க, சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் வித்தியை காட்டலான்னு அடுத்த செகண்ட் இவனோட ஹீலிங் மேஜிக்கை வச்சு இந்த எருமை மாடை எழுப்பி விட்டுட்டான். அதனால இதை பார்த்தது என்ன எழுந்து வருது, சரி ஓகே இன்னொரு அடி அட்டாக் பண்ணலான்னு மறுபடியும் போய் அட்டாக் பண்ணி இதுக்கு மூணுத்தையும் நாக் அவுட் பண்ணிருச்சு. ஆனா இப்போ கூட பாத்தியா அதுக்கு இன்னும் பவர் இருக்குதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யூஜியும் கடுப்பாயிட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து எழுப்பி விடுறான். ஆனா இதை பார்த்ததும் என்ன பார்த்து திரும்ப எழுதிருக்குது, சரி ஓகே எதுவா இருந்தா என்ன நான் ஒரு உல்ஃப் என்கிட்ட பவர் இருக்கு இதை நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் அடிச்சு நாக் அவுட் பண்ணுது. ஆனா மறுபடியும் அந்த பசங்க பார்த்து ஒரு மாதிரி பார்க்க இவன் மறுபடியும் பவர் யூஸ் பண்றான். ஆனா இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் மேஜிக்கும் கொஞ்சம் பவர் மேஜிக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான். அதனால இந்த காலு மாடுகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறவும் இதை பார்த்துட்டு உல்ஃப் செமையா பயந்து போயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் சமாளிச்சதுல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இதுக்கு மேல முடியலப்பா இதை விட்டுடுகிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. யூஜியும் சரி ஓகே ஓவரா பண்ணிட்டோமோ உல்ஃபுக்கு கொஞ்சம் பவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உல்ஃபுக்கு கொடுக்கலாம்னு வரான். ஆனா அதுக்குள்ள இந்த உல்ஃப் யூஜி நீ எதுவும் பண்ணாத, இது என்னோட மான பிரச்சனை, ஏன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய உல்ஃப் எல்லாமே என்ன விட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதெல்லாத்தையும் நான் நேர்லயே பாத்துருக்கேன். அதனால என்னுடைய உல்ஃப் இனத்தை இதுங்க தோக்கடிக்கிறது நான் விட மாட்டேன், நான் இன்னைக்கு ஜெயிப்பேன், எந்த ஒரு பவர் இல்லாம ஜெயிப்பேன்னு இது தன்னுடைய மொத்த பவரையும் காட்டி அட்டாக் பண்ண போறேன்னு இதுக்குள்ள இருக்கக்கூடிய பவரை நம்பி போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணவும் இந்த மூணு காலமாடு மறுபடியும் மயக்கம் பிடிக்க விழுந்துருச்சுங்க. ஆனா என்ன பண்றது, இதுல இருக்கக்கூடிய ஒரு காலமாடு மட்டும் கொஞ்சம் கான்சியஸ் இருந்திருக்காதுங்க. அது மட்டும் யூஜி அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்க. உல்ஃப் வந்து யூஜி என்ற பேர் கத்தி இருக்கும். அதை பார்த்த உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய மேஜிக் சாமனிங் மூலமா ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டான். ஆனா இப்படி இவன் பண்ணதை பார்த்துட்டு இருந்த அசசின்ஸ் ரெண்டு பேரும் பேரஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் அமைதியா புள்ள போச்சு மாதிரி நின்னுட்டு இருந்தவ சட்டனா ஒரு கத்தியை சமன் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கான் இல்லையா, அதனாலதான் இவன் கிட்ட சமனிங் ஸ்பெல்லாம் இருக்குது, இவன் கத்தி உருவாக்கி இருக்கான். அப்பனா இவன் ஸ்ட்ராங்கானவன்ற மாதிரி பார்க்க இந்த பொண்ணு உடனே ஆமா இவன் கிட்ட பவர் இருந்தோ இது யூஸ் பண்றதுக்கு இவனுக்கு தெரியல, அதனால இவன மாதிரி ஒருத்தன் நம்ம போட்டதுல வந்திருக்கோம், இவனா நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுப்பா இவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த கிளம்ப ஆரம்பிக்கவும் யூஜியும் சரி ஓகே நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு யாருமே நான் சாகடிக்கல, அதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்லைம் மட்டும் யூஜி நான் இப்ப வரமாட்டேன் அவங்க பீரியட் தான் போக போறேன் சொல்லிட்டு இருக்கு. என்னடா கேட்டா அவங்க இன்னொரு ஸ்க்ரோலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம யூஜி கையில கிடைச்ச ஒரு ஸ்க்ரோல்ல இவனுடைய பேர் இருந்துச்சு தவிர இன்னொரு ஸ்க்ரோல் இருந்திருக்கு, அதுல வேற ஒருத்தவங்களுடைய பேர்ல இருந்திருக்காட்டுக்கு. அதனால அந்த ஸ்க்ரோல்ல இருக்கவங்களுடைய கதையை முடிக்கலாம் பாப்பா போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்போ யூஜி சரி ஓகே நீ பீரியட் ஃபாலோ பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்லி இருக்கான். அதனால இதுவும் பீரியட் ஃபாலோ பண்ணிட்டு போக இவங்க ஒரு ஹைடிங் பிளேஸ்க்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி கிராமத்துல இருக்கிறவங்க கிறிஸ்டல் மூலமா ஒருத்தன் பேசி இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் எடுத்து வச்சுக்கிட்டு தலைவரே நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனை நாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி பார்த்தோம், அவன் ஒன்னும் பெரிய ஒருத்தான பையனா இல்ல சாதாரண ஒரு பையன் தான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க செம்ம கண்டாயிட்டு உங்களுக்கு என்னடா தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்துச்சு இல்லையா, அந்த கிராமம் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா அந்த கிராமம் அழியும் போது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போகணும், ஆனா அது அழியாம அதுக்கு பதிலா கிராமம் மட்டும் தான் அழிஞ்சு போயிருக்குது, அது மட்டும் இல்லாம சிட்டிக்கு பக்கத்துல இருந்து நம்மளுடைய இடத்த எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி இருக்காங்க. சரி ஓகே இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு
நடந்துச்சுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிட்டில அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா அந்த ரெண்டு இடத்துலயும் இந்த யூஜின்ற பையன் இருந்தான். அதனாலதான் அவன் மேல சந்தேகம் இருக்கு. அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புனா நீங்க என்னடா அவனை போய் வேவு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு தள்ளுறீங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபாதரை போட்டு தள்ளுறீங்கன்ற மாதிரி சொல்லப்போ யூஜிக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபாதர் யாருன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த விஷயத்தை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆனவன் சரி ஓகே இதுக்கப்புறம் இது வளரவே கூடாது, இந்த ப்ளூ மூன் சால்வேஷன்ல இருக்கவங்களை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னு அடுத்த செகண்டே ஸ்லைம் இவங்க கண்ணுக்கு பின்னாடி வர வைக்க இவங்களும் பார்த்துட்டு என்னடா அதுக்கு ஒரு ஸ்லைமான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள யூஜி ஃப்ரீசிங் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த இடத்த மொத்தமா ஃப்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம இவங்களுமே ஃப்ரீஸ் ஆகி ஸ்லைம் மூலமா தூக்கிட்டு வர சொல்லிட்டான். ஏன்னா இவங்க மூலமா அந்த ப்ளூ மூன் சால்வேஷனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவங்களை பத்திரமா கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் காலையில ஆனதும் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இந்த சிட்டியில இருக்கக்கூடிய கெய்கோன்றவருடைய கடைக்கு திரும்ப வரான். ஆனா நேத்திக்கு இவனை துரத்தனவ பார்த்துட்டு தம்பி நேத்திக்கு தான் இங்க வந்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு போனல, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கா ஒழுங்குமுறையோட அவரோட மான்ஸ்டர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல அந்த கெய்கோ உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் இவன் கத்துறத பார்த்த உடனே டேய் தம்பி உன்னை நாங்க வேலைக்கு தான் வச்சிருக்கிறேன், அதை விட்டுட்டு இங்க வரவங்களை துரத்துறதுக்காக இல்ல, அதனால பேசாம ஓரமா போய் உட்காரு இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூஜி கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸை பார்க்கவும் இதுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லைம்ஸ் எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்றது எல்லாமே இவருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால இங்க பாருங்க நீங்க ரொம்ப வேல்யூபிளான கஸ்டமர், உங்களுக்கான மெட்டீரியல் அதுவும் நான் செஞ்சு தரேன். ஆனா என்ன என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு மெட்டீரியல் செஞ்சேன்னா அது உங்களுடைய ஸ்லைம்ஸுக்கு பக்காவா பொருந்தாது. அதனால நீங்க அந்த எரிமலைக்கு போயிட்டு எனக்கு தேவையான ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் செஞ்சு தரன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனும் ஓ அந்த எரிமலை என்ற மாதிரி திரும்பி பார்க்கவோ இதுக்குள்ள ஒரு ஃபயர் டிராகன் படுத்துக்கிட்டு வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில நான் யாருன்றது அவங்க தெரிஞ்சுக்க போறாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல புரியல ஏதாச்சும் டவுட்டா இருக்குதுன்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லனா இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ எனக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குதுன்னா லைக்கையும் ஷேரையும் போட்டு விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.